கேரளாவில் மோசடிகளை அரங்கேற்றிவிட்டு சிங்கப்பூரில் பதுங்கியிருந்த மோசடி நபர் திருச்சி வந்தபோது விமான நிலையத்தில் சிக்கியிருக்கிறார். தேடப்படும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நபர் சிக்கியது எப்படி? இமிகிரேஷன் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க மொட்டையடித்து அடையாளத்தை மாற்றிக்கொண்டு போலி பாஸ்போர்ட்டுடன் திருச்சி வந்த மோசடி மன்னன் சிக்கியுள்ளார். சினிமா பாணியில் தப்பிக்க நினைத்தவர் சிக்கியது எப்படி? சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த ஸ்கூட் விமான பயணிகளிடம் ஆவணங்களை இமிகிரேஷன் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது தேடப்பட்டு வரும் குற்றவாளி என லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நபர் அதிகாரிகளிடம் சிக்கினார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே காமராஜர் நகரை சேர்ந்த 48 வயதான தேவராஜன் என்பது தெரிய வந்தது. கேரளாவில் பல பேரை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த பேர் வழி என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு கேரள மாநிலம் கொச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் தலைமறைவானார். இவர் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அவர் குறித்த விவரங்கள் அனைத்தும் விமான நிலையங்களுக்கும் பகிரப்பட்டது. இந்த நிலையில் சிங்கப்பூரில் தலைமறைவாக இருந்த தேவராஜன் போலியாக பாஸ்போர்ட் தயார் செய்ததுடன் மொட்டையடித்து தனது அடையாளத்தையும் மாற்றிக்கொண்டுள்ளார். கோவை விமான நிலையம் சென்றால் பிடிபட்டு விடுவோம் என்று திருச்சி விமான நிலையம் வந்துள்ளார். ஆனால் இமிகிரேஷன் அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் அவர் சிக்கிக் கொண்டார். இதுகுறித்து கேரள மாநிலம் கொச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசாருக்கு விமான நிலைய போலீசார் தகவல் கொடுத்தனர். திருச்சி விரைந்த கொச்சி போலீசார் அவரை கைது செய்து கேரளாவிற்கு அழைத்துச் சென்றனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.